ரொம்ப பிரபஞ்சத்தையே ஆண்டது நாம தான் தெரிஞ்சிடும். ப்ரோ திருப்பி நம்ம பிரபஞ்சத்தையே ஆண்டு இவங்கெல்லாம் நம்ம அடிச்சு பூமியே நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் ப்ரோ, இந்தியாவே நம்ம கண்ட்ரோல் வரணும் ப்ரோ. அது கிடையாது ப்ரோ மேட்ரு. ரகசியமே வேறு. அதை பார்ட் 6ல பார்க்கலாம். பார்ட் 6ல என்ன அப்படின்னா இந்த ரகசியங்கள் வேறுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். என்ன மேட்ரு அப்படின்னா, என்ன ப்ரோ இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, நம்மளோட விஷயம் தெரிஞ்சு நம்ம இந்த பிரபஞ்சத்தை ஆளலாம், பூமியை நம்ம கண்ட்ரோல் எடுத்துடலாம், இப்போ இந்தியா, தமிழ்நாடு, கேரளா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான் ப்ரோ இருக்கும் இப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. அது இல்லை விஷயம். ரகசியமே வேறு. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், மனிதர்களை உருவாக்கின போது மனிதரோட பர்பஸ் என்னன்னு சொன்னேன். நான் இருக்கா, இயற்கையை அது பாட்டுக்கு விட்டுறணும், பூமி அது பாட்டுக்கு இருக்கட்டும். இயற்கையின் விதி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஒரு மான் இருக்கு அப்படின்னா மானை புலி திங்க தான் செய்யும், சிங்கம் திங்க தான் செய்யும். ஐயோ நமக்கு முன்னாடி மானை புலி சிங்க போதே, நம்ம அது தடுக்கணுமே அப்படி நினைக்கக்கூடாது. வேடிக்கை பார்க்கணும். இயற்கையின் சுழற்சி சுழண்டுகிட்டே தான் இருக்கணும். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம இதை மேற்பார்வை நடத்தி இதை மொத்தமாக நம்ம தலையிடக்கூடாது. நம்ம வேலையை பார்க்கணும். கை மீறி போகும்போது 10 மான் இருக்க இடத்துல 30 சிங்கம் அழிக்க வருதுல, அதை தான் நமக்கு கேர் பண்ணணும். ஏன்னா அந்த மான் இனமே அழிஞ்சிடும். ஸோ இதை நம்ம பார்க்கணும், மேற்பார்வை பண்ணணும். இது நமக்கு அந்த அறிவு இருக்கு. ஸோ அதை நம்ம சரி பண்ணணும். இல்லை ஒரு இனமே அழிஞ்சு போயிடும். ஸோ இப்போ இதை நம்ம அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தன் வலிமை பொருந்து அதிகமாக ஆமா நாங்களோட வலிமை இருக்கு, நீங்க அழிச்சு போங்க ஒரு இனத்தை அழிச்சா அதுவும் கேட்காம இருக்கிற மாதிரி ஆயிரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எது அநீதி எது நீதின்னு இருக்குல்ல, சட்டத்திட்டங்கள்லாம் அப்படிதான் உருவாச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நாம மனிதர்கள் இந்த சண்டையெல்லாம் முடிச்சு நாகர்கள்லாம் தோக்கடிச்சு பூமியை டேக் ஓவர் பண்ணிட்டோம். நம்மளுடைய பர்பஸ் என்ன? திருப்பி ஒரு சுழற்சி முறையில் நான் மன்னன் மகன் மன்னன் பேரன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். போதும் மனிதனா யார், எதுக்கு நம்ம வந்திருக்கோம், நாம இந்த பிறப்பு எடுத்ததுக்கான நோக்கம் என்ன? இந்த பிரபஞ்சத்தோட ஒரு துளிகள் தான் நாம. இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு கேதர் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து நம்ம வெளியேறும் போது ஞானத்தோடு ஃபுல் ஃபார்மோடு வெளியேறணும். அப்படி வெளியேறும் போது தான் முக்தி கிடைக்கும். அப்படி உண்மையாக அறகுறையாக இருந்த அப்படின்னா திரும்ப 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 வந்தா செத்தான் சுட்டா ரிப்பீட்டு, வந்தா செத்தான் சுட்டா, அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட்டில் சுத்தணும் அப்படின்னா நீ மலுமட்டையாவே தெரியும். ரிப்பீட்டை நிப்பாட்டணும்னு நினச்சேன்னா விஷயத்தை கற்றுக்க, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ, நம்ம வந்ததுக்கான நோக்கம் என்ன, உண்மையை தெரிஞ்சுக்கோ, உண்மையை 4 பேருக்கு ஷேர் பண்ணு, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடு. கற்றதை கற்பி. என்னுடைய கோட்டை அதான், நம்மளுடைய கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதில் என்னோட கோட்டை அடிப்படை கோட்டை தான். கற்றதை கற்பி. எல்லாத்துக்கும் கற்பிக்க கூடாது, புரியாது யாருக்குமே. புரிய வேண்டியவனுக்கு கற்பிச்சிரு. ஸோ தெரிஞ்சதை கற்றுக் கொடுத்துடணும். அதான் நம்மளுடைய நம்ம கற்றுக்கிட்ட அறிவுக்கான ஒரு வேல்யூ என்ன, ஒரு ரிவார்டு என்ன, அதுக்கு ஒரு புகழ் என்ன அப்படின்னா, அதாவது ஒழுங்காக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். கற்றுக்கிட்ட ஒழுங்கான விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு கரெக்டாக கற்றுக் கொடுத்துடணும். இப்படி எடுத்து இப்படி கொடுத்துடணும். இப்படிதான் காலங்காலமாக நடந்திருக்கு. ஸோ இதை சரியாக பண்ணணும். சித்தர்கள் அப்படிதான் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதில் சித்தர்கள் சொன்னோன்னே ப்ரோ இத்தனை சித்தர்கள் நமக்காக தான் வாழ்ந்தாங்க. எல்லா சித்தரும் நமக்காக வாழல. நான் சொன்னேன்ல, கலப்பினம் அரச பரம்பரையிலேயே இந்த கலப்பினங்கள் ஆண்டு நம்ம உலகத்தை ஒட்டுமொத்தமாக டேக் ஓவர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன். சித்தர்கள் ஃபுல்லாக அரசர்கிட்ட போய் கையேந்தி நின்றவங்க தானே. அவங்க எப்படி உனக்கானவனா இருப்பாங்க? அவங்கள புகழ் பாடி அவங்கள துதிப்பாடி அவங்க கூட சிங்சான் அடிச்சுக்கிட்டு போகிற போக்கில் நமக்கு ஒரு துணுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த குண்டல் எழுப்புறாங்களே அந்த கும்பலுக்கு, குண்டலினிக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம இருள் பயிற்சி பண்ணுறவங்க, அதாவது டைரெக்டாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறோம். இவங்க உடம்புக்குள்ள இருக்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு ஞானத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, குறுக்குலிக்கில் போகிறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நேராக உங்களுக்கு ஒரு விஷயம் பேசவா? இப்போது நான் தான் முதன்மை மந்திரின்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டோட முதன்மை மந்திரி. இப்போது ஒரு அடித்தடை மக்கள் இருப்பான், ஒரு பாமர மக்கள் இருப்பான். அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் ஏரியாவில் லைட் எரியல, தண்ணி கிடைக்கல, சரியான ஒரு வசதிகள் இல்லைன்னு அந்த குறையை நேராக என்கிட்ட சொன்னான்னா, அதுக்கான துறைய ஆட்களை பார்த்து அந்த வேலையை ஒழுங்காக பாரு, முடிஞ்சு. சிம்பிள். மூக்க இப்படி தொடுறது. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, இங்கே வா. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் இவர்கிட்ட வரதுக்குள்ளேயே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா செத்தே போயிருவேன். அவனோட 3வது தலைமுறை வந்துடும். இவரே ஆட்சி விட்டு போய் இன்னொருத்தர் சிஎம் வந்துடுவார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுதான் குண்டலினி. ஆனால் நாம சொல்ற விஷயம் என்னன்னா, அரசர் அங்கே இருக்க. நான் சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை எப்படின்னா, பிரபஞ்சம் தான் அந்த அரசன் வச்சுக்கோங்க. நான் அடிப்படை பாமர மக்கள். அந்த பிரபஞ்சத்தை எப்படி பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லை, இருக்க இடத்துல உன்னை சுற்றி இருட்டை மாற்றிடு, டார்க்குள்ளே போயிடும். உன்னை சுற்றி ஃபுல்லாக இருளை உருவாக்கிட்டேன்னு முடிஞ்சு. டைரக்ட் கனெக்ஷன். இவ்வளோதான் விஷயம். இதை எதுக்கு போய் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்து அப்படியே கொண்டு எப்படி கீழே இருக்க சக்கரத்தின் மேலே ஏற்றுறோம். எதுக்கு ஏற்றிக்கிட்டு
டார்க்குள்ளே போயிட்டா எல்லாமே உனக்கு தெரியும். புரியல உனக்கு? சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயத்த உன்னை விட்டுட்டு தலையை சுற்றி மூக்கத்தோட வைக்கிறாங்க ஆசிவக கும்பல்ஸ். இந்த ஆசிவக கும்பல்ஸ் ஏன் இப்படி தைரியமாக நிறைய வரலாறு பேசுதுன்னு இப்போ புரியுதா உனக்கு? ராமர் படத்தை எரிக்கிற அளவுக்கு இவங்க ராமரையே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா அரசர்களுமே அவங்க உருவாக்குன அடிமைகள் மட்டுமே. அந்த அடிமைகளை தலைவனா கொண்டாடக்கூடிய கோமாளிகள் தான் அவங்களை எதிர்ப்பாங்க. அந்த அடிமையை உருவாக்குனவன் என்னைக்கும் கோபப்பட மாட்டான். ஏன்னா அதே ஒரு அடிமை தான். இந்த அடிமை போச்சுன்னா இன்னொரு அடிமை, அவ்வளவுதான். ராம அண்டாளு ராவண அண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லை. இந்த பாட்டு எதுக்கு வந்திருக்கு? தான் ரகசியம். இது வரைக்கும் மனிதர்களுடைய ஆரிஜின் ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லிட்டேன். என்ன நடந்துச்சு ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். இது புரியலைன்னா ஒன்றுமே புரியாது உனக்கு. நல்லா எப்பயாவது தான் இந்த மாதிரி முடிவெடுத்து பேசுவேன். எல்லா டைமும் பேச மாட்டேன். எப்பயாவது தான் தோணுவேன். அப்பயே நீ பிடிச்சிக்கிட்டாலும் அதுக்குள்ள மெம்பர்ஷிப்பில் போடலாம் தான் நினச்சேன். வேண்டாம், அது ஓப்பனாகவே போடுவோம். எவ்வளோ பார்க்குறாங்க, எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம். புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் மெம்பர்ஸில் மாற்றிக்கலாம். எதுவுமே என் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சரியாக கவனித்து சரியான விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா சீரியஸ்லி நான் வந்து எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட தான், உங்கள் கையில் தான் விட்டுருப்பேன். நீங்கள் அதை பண்ண மாட்டேறீங்க. கற்றதை கற்பி, அந்த வேலையை நான் சரியாக பண்ணுறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கணும்ல. நீ அதை ஏற்றுக்கலாம், நான் எப்படி உங்கள் மண்டைக்கில் வந்தால் சொல்லிக் கொடுக்க முடியும்? அதெல்லாம் நான் கிடையாது. ஆசீர்வாதத்தை படித்து தான் நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு பட்டய படிப்பு நடத்துங்கன்னு சொல்லி அந்த படத்தெல்லாம் நான் ஒட்டவே மாட்டேன். நீ வீட்டுக்குள்ள உட்காந்து உனக்கான பட்டய படிப்பு, உனக்கான நாலேஜ், உனக்கான டிகிரி, உனக்கான சயின்ஸ் எல்லாத்தையும் நீயே உருவாக்கலாம் ஓம் பிரெயினுக்குள்ள. எனக்கு இருக்க மண்டையில் இருக்கிறது தானே உனக்கும் இருக்குது. அது நான் உனக்கு சொல்லி தந்தா உனக்கு புரியுமா? இதான் பாதைன்னு காட்ட தெரியும் எனக்கு, அவ்வளோதான். இந்த பாதையில் பயணிக்கிறது உன் கையில் தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை நல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஹார்ட் போடுங்க, அப்படி இல்லைன்னா பிளாக் மூன் போடுங்க. ஸோ கருப்பு தான் நம்மளுடைய அடையாளம். ஸோ காலா பாட்டை போட்டுட்டு ஓகே மக்களே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இந்த சீரீஸ் வந்து இதோட முடியலை, இன்னும் இருக்குது. இது இப்போ நான் முடிச்சது எப்படா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த மாதிரி மன்னர்கள் ஆண்டாங்கல்ல, இந்த ஆசிவகம் சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல்னு சொல்லி நம்மளை காயடிச்சாங்கல்ல, சிவன் விஷ்ணு இந்த மாதிரி காயடிச்சாங்க, அங்கே நிற்கிது. இதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தற்போதைய அரசியல் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம அப்புறம் சொல்லுவோம். ஆல்ரெடி நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் வேறு வீடியோவில். பட் இந்த சீரீஸோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு விஷயம் புரியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சீரீஸுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான். ஏன்னா கந்தன் சீரீஸே நீங்கள் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அதனால தான் கந்தன் சீரீஸ் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் பெருசாக இப்போ போய் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க. நான் பண்ண டைமிங்கில் நீங்கள் அதுக்கு ஒரு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ இதையும் அது மாதிரி தான், நீங்கள் லேட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏதாவது காலம் தாழ்த்தி கொடுக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் வேஸ்ட்டு தான். ஸோ புரிஞ்சுக்கோ, விழிச்சுக்க, பொழைச்சிக்க. அடுத்த சந்திக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.